இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ராஜா அவர்களிடம் கேட்கலாம். சார், திரு வாஜ்பாய் அவர்கள் காலமானார் அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்ட உடனே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்தது? நேற்றைய இரவு, அதாவது நேற்றைய மாலை பொழுது நான் குடியரசு மாளிகையில் இருந்தேன். குடியரசு மாளிகையில் திரு அத்வானி, திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு அருகில் நான் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது திரு அத்வானி அவர்களிடம் நான் திரு வாஜ்பாய் அவர்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தேன். திரு அத்வானி அவர்கள் குறிப்பிட்டார், அவரை விட வாஜ்பாய் அவர்கள் மூத்தவர். வாஜ்பாய் அவர்களோடு நீண்ட காலம் அவர் பழகியிருப்பதாகவும் அந்த நட்பை பற்றி அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். நேற்றுதான் பேசிக் கொண்டிருந்தோம். இன்று மாலை திரு வாஜ்பாய் அவர்கள் மரணம் அடைந்தார் என்ற செய்தி வந்தவுடன் உண்மையிலேயே அது ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இந்தியாவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு வாஜ்பாய் அவர்கள். இந்தியாவினுடைய பிரதமர், வெளிவிவகாரத்துறை அமைச்சர் என்று பொறுப்புகளில் இருந்தவர். ஒரு 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்திய அரசியலில் அவருக்கு பங்கு இருக்கிறது. திரு வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரு தனித்துவம் ஒன்று இருந்தது. மாற்று கருத்துடையவர்கள், மாற்று கொள்கைகளை கொண்டவர்கள், மாற்று சித்தாந்தம் இவற்றை கொண்டவர்களிடம் கூட இன்முகத்தோடு பேசுகிற ஒரு தனித்துவம் திரு வாஜ்பாய் அவர்களிடம் இருந்தது. அதே போல ஒரு மக்கள் மத்தியில் பணியாற்றக்கூடியவர், ஒரு அரசியல் ஊழியர், அரசியல் தலைவர் என்ற முறையில் மக்களிடம் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவதில் அவருக்கு ஒரு ஆற்றல் இருந்தது. ஒரு நகைச்சுவையோடு பேசுவது, ஒரு கவிதை முறையை பயன்படுத்துவது, கவித்துவமாக தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் சொல்லுவது என்ற ஆற்றல்கள் அவருக்கு இருந்தது. அவரோடு கருத்து வேறுபாடு கொண்டவர்கள், அவருடைய கொள்கைகளை ஏற்காதவர்கள் கூட அவருடைய இந்த திறமைகளை பாராட்டியிருக்கிறார்கள், மதித்திருக்கிறார்கள், இன்றைக்கும் பாராட்டுகிறார்கள், மதிக்கிறார்கள். அப்படி அவருக்கென்று ஒரு தனித்துவம் இருந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை அவரிடம் சில நேரங்களில் நான் பழகியிருக்கிறேன். பாகிஸ்தான் இந்திய உறவுகள் என்று வருகிற பொழுது திரு முஷரப் அவர்கள் ஒரு முறை காஷ்மீர் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுவிட்டார். அந்த நேரத்தில் திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார். அவர் ஒரு சர்வ கட்சி கூட்டத்தை நடத்தினார், அனைத்து கட்சிகளுடைய கருத்தையும் கேட்க வேண்டும் என்று. அப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் தோழர் பரதன். அவர் அன்றைய தினம் லக்னோவில் ஒரு நிகழ்ச்சியில் இருந்தார். எனவே அவரிடம் நான் கலந்து கொண்டு, இப்படி ஒரு அவசர கூட்டத்தை பிரதமர் கூட்டியிருக்கிறார் என்று நான் அவரிடம் கலந்து பேசுகிற பொழுது அந்த கூட்டத்தில் என்னை கலந்து கொள்ள சொல்லி அவர் தெரிவித்தார். எனவே நான் கூட்டத்திற்கு போவதற்கு 1 நிமிடம் 2 நிமிடம் தாமதமாகிவிட்டது. நான் உள்ளே நுழைவதற்கு முன்னர் திருமதி சோனியா காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங், தோழர் சுர்ஜித், திரு முலாயம் சிங், அதே போல மேடம் மாயாவதி இவர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஜஸ்வந்த் சிங், அன்றைக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அவரும் அமர்ந்திருக்கிறார். நான் உள்ளே நுழைகிறேன். திரு வாஜ்பாய் பிரதமர், அவர் தலைமையில் தான் கூட்டம் நடைபெறுகிறது. ஆயே காம்ரேட் கியா ஹுவா, வாருங்கள் தோழரே, என்ன ஆயிற்று என்று என்னை வரவேற்றார். இந்த அணுகுமுறை, ஒரு பிரதமர், நான் ஒரு இளம் பருவ அவரை ஒப்பிடுகிற பொழுது ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிறது. ஆனாலும் அவர் அணுகிய முறை உண்மையிலேயே இது ஒரு மனிதனிடம் இருக்கிற ஒரு தனித்துவம் சார்ந்த ஒரு அணுகுமுறை என்று நான் புரிந்து கொண்டேன். அதே போல பாராளுமன்ற ஜனநாயகத்தில், பல கட்சி ஜனநாயகத்தில் அடுத்தவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும்,
ஒப்புக்கொள்கிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த கருத்துக்களை கேட்டு அறிய வேண்டும் என்பது ஒரு முக்கியமானது. திரு வாஜ்பாயிடம் அது இருந்தது. எல்லா இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் சொல்லுகிற அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நான் சொல்ல மாட்டேன். அவருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் முரண்பாடுகள் ஏராளமாக இருந்தன. ஏனென்றால் நாங்கள் மாற்று கருத்துக்களை, மாற்று சித்தாந்தங்களை கொண்டிருப்பவர்கள், கருத்துக்கள் இருந்தன. ஆனாலும் ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் திரு வாஜ்பாய் அக்கறையோடு இருந்தார். குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமானால், ஈராக்கின் மீது அமெரிக்க படையெடுப்பு நடைபெற்றது. ஈராக் ஆக்கிரமிப்புக்குள்ளானது. அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய நிர்பந்தம் இந்தியாவின் மீது வந்தது. இந்தியாவிலிருந்து படைகளை அனுப்ப வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய நிர்பந்தம் இருந்தது. வாஜ்பாய் தான் பிரதமராக இருக்கிறார். அவர் இடதுசாரி கட்சிகளினுடைய கருத்துக்கு என்ன என்று கேட்க விரும்புகிறார். அப்பொழுது தோழர் பரதன், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தோழர் சுஜித் இருவரையும் திரு வாஜ்பாய் அழைக்கிறார். இருவரும் வாஜ்பாயை சந்தித்து பேசுகிறார்கள். இரண்டு கம்யூனிஸ்ட் தலைவர்களும் எந்த நிலைமையிலும் அமெரிக்க நிர்பந்தத்திற்கு இந்தியா அடிபணிவது கூடாது, இந்தியா தன்னுடைய சுதந்திரமான கொள்கை நிலையில் நிற்க வேண்டும், ஈராக் விவகாரத்தில் இந்தியா எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், ஈராக்கிற்கு படை அனுப்புவது என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது, இந்தியா ஒப்புக்கொள்ளக்கூடாது என்று தெளிவாக அவரிடம் குறிப்பிடுகிறார். வாஜ்பாய் அவர்களும், உங்களுக்கு அப்படி ஒரு கருத்து இருக்குமானால் அதை நீங்கள் உரத்து சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அடுத்த நாளே பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்தியா ஒரு பாராளுமன்ற ஜனநாயக நாடு, கருத்தொற்றுமையின் அடிப்படையில் தான் இங்கே அரசாங்கம் முடிவெடுக்கிறது, செயல்படுகிறது. இந்த பின்னணியில் ஈராக்கிற்கு படை அனுப்புவது என்பது சாத்தியமில்லை, அது முடியாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இதுதான் திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் நான் பார்த்த சில அணுகுமுறைகள். திரு வாஜ்பாய் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் சிலவற்றை அவர் குறிப்பிடுகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். அவர் பிரதமராக இருந்தபொழுதுதான் குஜராத்தில் கலவரம் நடைபெற்றது. எல்லோருக்கும் தெரியும், நூற்றுக்கணக்கில் சிறுபான்மையினர் கொல்லப்பட்டார்கள், பல கொடூரங்கள் நடைபெற்றன. அப்பொழுது அங்கே சென்ற திரு வாஜ்பாய் அவர்கள், யாராக இருந்தாலும் ராஜ தர்மாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்தார். எனவேதான் திரு வாஜ்பாய் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது சாதாரணமாக ஊடகத்தை சார்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருமே குறிப்பிட்டு எழுதினார்கள், ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி, அவர் ஒரு தவறான கட்சியில் இருக்கிற ஒரு சரியான நபர் என்று குறிப்பிட்டு எழுதினார்கள். இது வாஜ்பாய் அவர்களுக்காகவே சொல்லப்பட்ட வாசகம். எனவே வாஜ்பாய் அவர்கள் இந்திய அரசியலில் அவருக்கென்று ஒரு முதிரையை பதித்திருக்கிறார். மாற்று கருத்துடையவர்கள் கூட அதை அங்கீகரிக்கிற, மதிக்கிற ஒரு நிலையில்தான் அவர் மரணத்தை அடைந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருக்கு மரியாதையையும் வணக்கத்தையும் நான் உரித்தாக்குகிறேன். சார், திரு வாஜ்பாய் அவர்களோட தனிப்பட்ட முறையில் பேச உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததா? அந்த மாதிரி உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் நடந்திருக்கா, கலந்துரையாடல்? இந்த மாதிரி பல கட்சி கூட்டங்கள் சாதாரணமாக சந்திக்கிற பொழுது வணக்கம் சொல்வது, அதே போல என்ன ஏது என்று விசாரித்துக் கொள்வது, அந்த அளவிற்கு தான் நடைபெற்றிருக்கிறது. நான் குறிப்பிட்டது போல சில கூட்டங்களில் அவர் எப்படி அணுகினார், தொடரே வாருங்கள், இப்படி இந்த மாதிரியான அனுபவங்கள் தான் உண்டு. சார், என்னுடைய கடைசி கேள்வி, இன்றைய அரசியல்வாதிகள் திரு வாஜ்பாய் அவர்களிடமிருந்து ஒரு 3 விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியுமாயின் நீங்க அந்த 3 விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்களை பட்டியலிடுவீங்க? ஒன்று, நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளினுடைய கருத்துக்களையும் கேட்டறிவது ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஏற்றுக்கொண்டிருப்பது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம், பல கட்சி ஜனநாயகம். ஒரு கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் நாடு இருக்க வேண்டும், நாட்டினுடைய ஆட்சி முறை தொடர வேண்டும். அப்படியானால் எல்லோரையும் மதித்து செயல்பட வேண்டும். இது அவரிடம் இருந்த ஒரு பண்பு. இரண்டாவது,
ஒரு ஒரு பொது மக்கள் மத்தியில் பணியாற்றுகிற ஒரு அரசியல் ஊழியர் என்ற முறையில் நாம் சொல்லுகிற கருத்துக்கள் மக்களிடம் போய் சேருகிற, மக்களிடம் எப்படி சொல்ல வேண்டும், மக்களை எப்படி ஈர்க்க வேண்டும் என்ற அணுகுமுறையை அவரிடமிருந்து கற்க வேண்டும். அடுத்தது, எந்த நிலைமையிலும் அவர் நிதானத்தை இழந்து விடாமல் ஒரு ஆசிய உணர்வோடு, ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்பார்கள், அதை இடுக்கண் வருங்கால் நகுக என்பது போல ஒரு இக்கட்டான ஒரு சூழலிலும் அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு குணத்தை அவரிடம் பார்க்க முடிந்தது. இப்படி சிலவற்றை நாம் குறிப்பிட முடியும். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு டி ராஜா அவர்கள் திரு வாஜ்பாய் அவர்களுடனான தன்னுடைய உரையாடலை நம்மிடம் பகிர்ந்து கொண்டதை கேட்டோம். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீம்.